அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக மிகவும் பொறுமையாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனமாக உன்னிப்பாக அதை செவிமெடுத்து அதை செயல் வடிவில் கொண்டு வருவதற்காக ஒரு உத்வேகத்துடன் நான் இந்த காரியங்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அதை நான் அவ்வாறே முழுமையாக செய்வேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை முதல்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் வளர்த்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்களுடைய ஒருங்கிணைப்பிற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய நம்முடைய சக நண்பர்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த சக நண்பர்கள் எல்லாமே நம்மை சில பேர் வழிக்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, சில பேர் நேரான வழிக்கு வா என்று அழைக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அப்படி இப்படிமா இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இப்படிமா இருக்கக்கூடிய இளைஞர்களோடு தான் நாம் பழகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டம் தான், அதற்கான ஒரு வழிவகைகளை இந்த செயல் திட்டம் வாயிலாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் அதை அறிமுகம் செய்ய இருக்கின்றாங்க. அதில் முதல் கட்டமாக உங்களுக்கான ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டிருப்பீங்க. அதில் அதற்கான உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும், மாணவர்கள் பொறுத்த வரைக்கும், யார் யார்கிட்ட இருக்குதோ அந்த நம்பர் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுமங்கள் அது ஆரம்பிக்கப்படும். அந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் வாயிலாக உங்களுக்கான செயல் திட்டங்கள் என்னென்னலாம் செய்ய இருக்கின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் சார்பாக, மாநில தலைமை சார்பாக என்ன வருகின்றதோ அதை எல்லாமே உங்களுக்கு ஒன்றாக அதில் உங்களுக்கான ஒரு ஆர்டராக உங்களுக்கு தரப்படும். ஆர்டர் கிடையாது, நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் உரையாடிய மாநில நிர்வாகிகிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லியிருங்க, கல்வி சம்பந்தமான விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. உங்களுக்கான மாணவர்கள்ட்ட கேட்கும்பொழுது, உரையாடும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய கனவுகளை, நான் இந்த மாதிரியான நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அதிகமான கிட்டத்தட்ட 120 மாணவர்களுக்கு மேலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. 120 மாணவர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் கலெக்டர் ஆகணும், அடுத்தது நான் மருத்துவர் ஆகணும், இல்லை நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் இருக்குது. அதை அல்லாமல் பல்வேறு விதமான படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இருக்க தான் செய்கின்றது. உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இந்த சந்திப்பின் வாயிலாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான ஆலோசனைகள், உயர்கல்விக்கான திட்டங்களுக்கான ஆலோசனைகள் இன்ஷா அல்லாஹ் அந்த குழுமங்கள் வாயிலாக உங்களுக்கு தரப்படும். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நான் என்ன படிச்சிருக்கிறேன், 12வது முடிச்சிருக்கிறேன், 10வது முடிச்சிருக்கிறேன், எந்த பிரிவை நான் எடுத்தால் என்ன மாதிரியான படிப்புகளை நான் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கல்வி ரீதியான ஆலோசனைகள் அதில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கும். உயர்கல்வி சம்பந்தமான ஆலோசனைகள் அதில் சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், உளவியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதில் உளவியல் நிபுணர்கள் வாயிலாக சரியான பதில்களை பெற்று உங்களுக்கு அதில் மாணவர்களுக்கு அது வழங்கப்படும். இப்படி ஒவ்வொன்றாக இந்த இளைஞர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நேர்வழியில் கொண்டு செல்வதற்கான பல்வேறு விதமான இயக்கங்கள் ஒவ்வொரு விதமான மாணவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இளைஞர்களுடைய படையெடுப்பு தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு இயக்கங்களிலும் அரசியல் இயக்கங்களை விட இஸ்லாமிய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு இயக்கங்களும் சொல்லப்படக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு குறுகிய வட்டத்தில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றது. அப்போ நம்ம அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இல்லாமல் நம்ம சிறந்த நபர்களாக வார்த்தெடுக்க வேண்டும். மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கும் தெரிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்குல்ல, அதை நேரான வழியில் அவர்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கரு என்று இருக்கும்பொழுது அதுதான். அப்போ இந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், அந்த என்னென்ன மாதிரியான படிப்புகள் படித்தால் இன்னைக்கு கேட்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் +2க்கு பிறகு நான் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைலட் ஆவதற்கான நாம் அடிப்படையான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஆனால் நம்மள்ட்ட என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான மாணவர்கள்ட்ட என்னுடைய நண்பன் என்ன படிக்கின்றானோ, ஒரு குரூப்பாக இருப்பாங்க 10வதுலேருந்து, அதாவது எப்படின்னா 5, 6, 7 அதை விட்டுருங்க, 8, 9, 10 ஒரு குரூப் சேருவாங்க. அந்த மாணவர்கள் கடைசி வரைக்கும் ஒரே வகுப்பில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பயணம் செய்த மாணவர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த படிப்பு படிக்க போகிறேன், அதே படிப்பை நம்ம எல்லாருமே சேர்ந்து போவோம், கல்லூரி வரைக்கும் நாம் எல்லாமே இதே படிப்பு படிப்போம் என்பது போன்ற ஒரு
தாட்டெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னன்னா நமக்கு என்ன இயலுமோ அதை படிக்க நம்ம உத்தேசிச்சிருப்போம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் பல பேர் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டங்கள் இல்லாமலே படிக்கிறான், என்னுடைய நண்பன் படிக்கிறான், அதனால நானும் அந்த படிப்பை தேர்வு செய்து படிக்க போகிறேன் அப்படி என்பது போல தான் நிறைய பேருடைய கருத்துக்களாக இருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லை. உங்களுக்கான எதிர்காலம், கல்விக்கான எதிர்காலம் இருக்குல்ல, அதை எவ்வாறு நாம தேர்வு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கான வழிகாட்டுதல் இல்லை தெரியவில்லை என்றால் அதற்கான வழிகாட்டுதல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் வாயிலாக நீங்கள் அதில் சந்தேகங்களை கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நிபுணத்துவம் வாய்ந்த கல்வியில் நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களால் உங்களுக்கு அதற்கான பதில்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அது கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சியாக அது நம்ம கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞருடைய ஒருங்கிணைப்பு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு பல்வேறு நபர்களுடன் நம்ம பழகின்றோம். அந்த பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பாங்க, பல்வேறு விதமான கொள்கைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த பல்வேறு விதமான கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை நாம் இந்த சத்திய கருத்தில் இருக்கின்றோம். சத்திய கருத்தின் வாயிலாக அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நமக்கு தெரியலனா கூட இதற்கான பதில்களை யார் தயார் நிலையில் இருக்கிறாங்களோ அவர்கள் கேட்டு அந்த சகோதரர்களையும் நம்முடைய சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தளங்கள் வாயிலாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் பல பேரிட்ட, அது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்கின்றோம். தினசரி செய்தித்தாள்களில் வாரத்தில் 2 முறையாவது நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி அல்லது முத்துப்பேட்டை போன்ற பகுதி, நாச்சிக்குளம் போன்ற பகுதி, இந்த பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த பகுதியுடைய செய்திகள் வராமல் இருக்காது. என்ன மாதிரியான செய்திகள்? இரத்த தானத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களா, இல்லை கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சியில் அந்த மாணவர்கள் அதில் இருக்கிறாங்களா என்று பார்க்கும் பொழுது இல்லை. எந்த செய்தியில் வருது தெரியுமா? அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கிறாங்க, போலீஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது காரணத்தினால ஒன்று விற்க போகிறான், ஒன்று என்ன செய்கிறான்னா தங்களுடைய பொருளாதார நிலை, அவர்களுக்கு என்ன தேவை, இந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவை, சம்பாதிக்கல, வீட்டில் என்னுடைய செலவுகளுக்கு என்னுடைய தாயை தந்தையை எனக்கு காசு கொடுக்கறது இல்லை, எனக்கு காசு வேணும். அதற்கான வழி என்ன என்று பார்க்கும் பொழுது தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கம் வந்துடுது. பழக்க வழக்கங்கள் வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அவர்கள் சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாங்களோ அதை எப்படி கேட்குறாங்க. அதில் என்ன செய்கிறாங்க, மாணவர்களுக்கு அதிகமான தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு வண்டி இருந்தால் போதும். அது என்ன, அதிக சிசி இருக்கக்கூடிய வண்டி இருந்துச்சுன்னா போதும். அதன் மூலமாக ரோட்டில் என்ன செய்வாங்கன்னா சாலைகளில் லந்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இதன் காரணமாக என்ன, அவர்கள் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக கேனத்தமான சில காரியங்களும் செய்ய தான் செய்கிறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் எல்லாமே தவறான பழக்கங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று அந்த போதைப் பொருட்களை உபயோகிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. போதைப் பொருட்கள் உபயோகிக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டு அதை உபயோகிக்கிறதுக்கான காசு வேணும்ல, அதற்கு அடுத்த கட்டம் என்ன, அதை போய் நம்ம விற்கணும். அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய செய்தி அதுதான். வாரத்தில் ஒரு நாளாவது சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் என்ன தெரியுமா, பவுடர் தான், வேற ஒன்றும் இல்லை, பொட்டணம் தான், அந்த வார்த்தை சொல்லுவாங்க. பொட்டணம் போய் விற்க போகிறாங்க. எத்தனையோ மக்கள் பார்க்குறோம் இன்னைக்கு. அதிகமான அளவிற்கு இந்த பகுதியால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் வசிக்கின்றாங்களோ, அதுவும் குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து தான் ஒரு செயல் திட்டமாக பல மக்களால் அது செய்யப்படுகின்றது, பல மதத்தவர்களால் இது செய்யப்படுகின்றது. அதில் பலிக்கடாக ஆகிறது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்கள் அது இளைஞர் குறிப்பாக அதில் பலிக்கடாயிடுறாங்க. அப்போ அவ்வாறான பழக்கங்கள் இருந்து நாம் விடுபட வேண்டும். அப்போ எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த கொள்கையின் வாயிலாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைத்து மாணவர்களோட ஒருங்கிணைக்கின்றோம். அதுபோல் இளைஞர்களுக்கு நாம் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு நாம் எடுத்து அறிவுரை சொல்ல வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. நன்மையான வழியில் செல்லும் பொழுது அதற்கான பாதைகளை இறைவன் எளிதாக ஆக்குவான். அதனுடைய அடிப்படையில் மாணவர்களுக்கு இப்படி அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ மாணவர்களை இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்போம். இது மட்டும் இல்லாமல் எதிர்காலங்களில் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் நாம் எதிர்பார்த்ததை விட கிளை நிர்வாகிகளுடைய அதிக உழைப்பின் காரணமாக அறிவிக்கப்பட்டு 1 வார காலம்தான் ஆச்சு. இந்த 1 வார காலத்தில்
வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவில் வந்திருக்கிறார். படைத்த இறைவனுக்கு தான் அதற்கான புகழ் அனைத்தும். அப்போ இவ்வாறு வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான செயல் திட்டங்கள் என்ன என்று ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எதற்காக என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் வாயிலாக உங்களுக்கான செயல் திட்டங்கள் எல்லாமே இருக்கும். சகோதரர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, இந்த இயக்கத்தில் நான் பயணிக்கின்றேன், நான் கடைசி வரைக்கும் இதே போஸ்ட் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா, பிட் நோட்டீஸ் கொடுத்து தான் இருக்கணுமா, இதுதான் என்னுடைய வேலையா என்றால் இதற்கான கூலிகள் யார் இந்த ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது கண்டன ஆர்ப்பாட்டங்களோ ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நான் போஸ்டர் ஒட்டும் பொழுது அதன் வாயிலாக யாரேனும் ஒரே ஒரு சகோதரர் ஒரு இஸ்லாம் ஒரு இளைய மார்க்கம் நிகழ்ச்சி இனிய மார்க்கம் நிகழ்ச்சி இதற்கான போஸ்டர் நம்ம ஒட்டும் பொழுது யாரேனும் ஒருவர் இந்த கொள்கையில் அல்லாத இணை வைக்கக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடியவர் கூட சரி அவங்க இந்த சத்திய கருத்துகள் நோக்கி வரும் பொழுது நம்ம சொன்னோம்ல, என்ன இந்த போஸ்டர் விட்டதுனால எனக்கு என்ன பலன் என்று கேட்கும்ல, அதற்கான பலன் பொறுத்த வரைக்கும் இந்த மறுமைக்கான வெற்றி அதில் இருக்குது. அதனால நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா கடைசி வரைக்கும் போஸ்டர் தான் ஒட்டிக்கிட்டு இருப்போம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான கல்வி இருக்குல்ல அதில் நாம முயற்சி செய்ய வேண்டும். பல்வேறு விதமான படிப்புகள் எண்ணற்ற படிப்புகள் இருக்கின்றன, 1-2 கிடையாது, பல்வேறு விதமான படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. 10வது முடித்த பிறகு என்ன செய்யலாம், 12வது முடித்த பிறகு என்ன செய்யலாம், உயர்கல்வி கற்ற பிறகு அதற்கு எடுத்து என்ன செய்யலாம். இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க கிட்டத்தட்ட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கின்றன. எஸ்எஸ்சி அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸாம் வாயிலாக எத்தனையோ, அதாவது 2 விதமாக தேர்வு நடத்துவாங்க. ஒரு எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் லெவல், அதாவது பட்டதாரிகளுக்கு, அடுத்தது +2 முடிச்சா ஹையர் செகண்டரி முடிச்சவர்களுக்கான ஒரு தேர்வு. இந்த 2 விதமான தேர்வு இருக்கு. இந்த 2 விதமான தேர்வுகளில் அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம், அவர்கள் அடையக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குல்ல, பெரிய அளவிற்கான நன்மைகளை பெற்றுவிட முடியும். நாமும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குடும்பத்தினுடைய வருமானம் இது ஒவ்வொன்றையும் என்ன செய்ய முடியும்னா உயர்த்தி கொள்ள முடியும். இதற்கான நன்மைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கத்தான் செய்கின்றது. அப்போ நாம இந்த எப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் தான் இருக்கின்றன என்று ஒவ்வொன்றாக உங்களுக்கான சந்தேகங்கள் எவ்வளோ இருக்கலாம். நீட் என்றால் என்ன அது தெரிய மாட்டேங்குது, JEE எதற்காக நான் எழுதுகின்றேன் என்று தெரிய மாட்டேங்குது. அதுபோல 8வது படித்த மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் இருக்குது, அது அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4 வருடம் அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கல்வி நிறுவனங்களில் அதற்கான வழிகாட்டுதல்கள் இல்லை. அதன் காரணமாக நாம் என்ன செய்யறோம்னா அரசாங்கத்திலிருந்து கிடைக்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு இருக்கின்றன, அதை இழந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ இது எல்லாமே கேட்டு பெற வேண்டியது, அறிவு கண்களை திறந்து விடுவதற்கான ஒரு வேலைகளை தான் நம்முடைய இந்த செயல் திட்டம் வாயிலாக ஒவ்வொன்றாக நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்த இருக்கின்றோம். அதற்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு அது வேணும், இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு அது வேணும். என்ன எதற்காக நீ பயன்படுத்துறீங்கன்னா போஸ்ட் ஓட்டை தான் பயன்படுத்துறீங்க அப்படின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இதன் வாயிலாக நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் நன்மைகளையும் நம்ம போட்டிப்படக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த செயல் திட்டத்தினுடைய நோக்கம். அதற்கு இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.